என் பேர் சூரஜ் கல்வி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சங்க காலம் தமிழ் இசை. தமிழே நாளும் நீ பகடு அமுதே தமிழே அழகிய பொழுதே தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின் இப்படிப்பட்ட அழகான அமுதான மொழிதான் நமது தமிழ் மொழி. உலகிலேயே தமிழ் மட்டும்தான் தனது மொழியை வளர்க்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அமைப்பை உருவாக்கினார். அப்படிப்பட்ட சங்கம் வளர்த்த தமிழ் இங்கே தென்பூர்வ தமிழ் சங்கமாக தோன்றியிருக்கிறது. அதை பாடுபட்டு வளர்த்திய எல்லோருக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். சங்க காலத்தில் நமது தமிழிசைக்கு உயிர் கொடுத்தவர்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும். மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம், அப்பர் எழுதிய தேவாரம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். திருவாசகத்துக்கு ஒரு காதால் ஒரு வாசகத்துக்கும் ஒரு கால் என்ற வாக்கியம் மிகவும் பொருத்தமானது. அவர் எழுதிய ஒரு 4 வரிகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. நமது ஆழ்வார்களின் பாசுரத்தில் திருப்பாவை எடுத்தோம் என்றால் எவ்வளவு அழகான பாடல்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளால் சீராட போதுவே பொதுமே நோட்டி தடகி சீர்மல்குமாய் பாடி செல்வச்சிரமீர்கால் கோர்வில் குளத்தோடினன் ரந்த கோபன் குமரன். இவர்களுக்கு பிறகு தமிழிசையை வளர்த்தவர்கள் மும்மூர்த்திகள் என்று சொல்லப்படும் முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை மற்றும் அருணாச்சல கவிராயர். கீர்த்தனை வடிவ பாடல்களை வடிவமைத்த முத்துத்தாண்டவர் இன்றைய தமிழிசையில் ஆதிமூர்த்தி ஆவார். கீர்த்தனை வடிவ பாடல்கள் 3 பிரிவுகளாக உள்ளது: பல்லவி, அனுப்பல்லவி, சரணம். இதை தமிழில் எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு என்று அழைப்போம். இந்த 3 மும்மூர்த்திகளை கர்நாடக இசை மும்மூர்த்தி ஸ்ரீ தியாகராஜ பாகவதர், ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர் மற்றும் ஸ்ரீ சாம சாஸ்திரிகளோடு ஒப்பிடலாம். பிறகு அந்த அருணகிரிநாதர் எழுதிய திருப்பாவையை மறக்க முடியுமா? திருப்புகழை மறக்க முடியுமா? அவர் ஒரு திருப்புகழை எழுதியிருப்பார். முத்தை திருவத்தி திருநகையத்தை கிரகத்தை சரவண முத்தி குருவித்து குருவரி என போதும் முக்கட்பருவத்தை சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 தமிழ்மடி பேன 10 தலைதட்ட கைதுள் ஒற்றை கிரிமத்தை பொறுதுரு வட்ட பகல் வட்ட திகரில் நிலவாக 10 கடவிய பச்சை புயல் வச்சு தகுபொரு கட்சத்துடு லட்சி தருவதும் ஒரு நாளே. இப்படிப்பட்ட இந்த சங்க காலத்து பாடல்களை பாடி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மேலும் மேலும் இந்த தமிழ் ஆசிரியர்கள் ஸ்ரீ பாரதி ஆண்டி, மிஸ் ஜெயந்தி ஆண்டி, மிஸ் கௌரி ஆண்டி,